எதற்காக இங்கு வந்திருக்கிறேன்? என்னுடைய நாமம் என்னவென்று உனக்கு தெரியுமா? விளக்கமா சொன்னா தெரியுதா? ஆகட்டும். இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவர் என்னுடைய நாமதேயம் ஓம் பராசக்தி. இரண்டாவது நாமதேயம்
இரண்டாவது நாமதயம் நாமதயம் தக்கனுக்கு மகளாக பிறந்து பிறந்து தாட்சாயணி என பிறந்து பிறந்து அந்த கையாளனை மனது வாங்கி தாயே, மூன்றாவது சொன்னா தெரிந்தாயே மூன்றாவது நாமதயம் நாமதயம் பார்வதி ராஜனுக்கு மகளாக பிறந்து மகளாக பிறந்து பார்வதி என பிறந்து அந்த பரமனை வாழ்ந்து வருகிறது. ஆமா ஆமா நான்காவது சொன்னால் தெரிந்தாயே இல்லை சிதம்பரத்து ஆமா ஆமா எனக்கு சிவகாமி என்று நாமதயம். நாமதயம் என் கணவருக்கு தில்லை நடராஜன் நடராஜன் சத்துவம் என்று சமய 16 பதினாறு எத்தனை நாமதயங்கள் எத்தனை அறக்கரங்களை அடிக்க பிறந்தவன் ஆமா உலகால நாடகம் நாளகி உலகத்தை படித்தவன். ஏன்னா இப்பொழுது எந்த கோலத்தை காட்சி இருக்கிறது தெரியுமா? இந்த கோலத்தில் அம்மா தாங்கியும் காமாட்சி காஞ்சி காமாட்சி என் கணவனுடைய இடமாகத்தை விட்டு பிரிந்து காஞ்சியில் காமாட்சியாக அமர வேண்டும். ஆமா ஆமா வரக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது சாமியை காண வேண்டும் என்ற ஆவலோடு இருக்கிறேன். சுவாமி
சடையில் வைத்து திங்களை தரித்தவரே அப்படி இருக்கின்ற பொழுது தவத்தை செய்து சிவத்தை அறிய வேண்டும், நிறமானத்தை கொடுக்க வேண்டும் என்று அவளோடு காத்திருக்கிறேன். தேவி, இறைவா, பெருத்த ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை தீர்க்க வேண்டும் என்றால் தேவர்கள் நலமோடு வளமோடு வாழ வேண்டும். அரக்கர்கள் தொல்லை தாங்கவே முடியவில்லை. அரக்கர்களா? யார் அவர்கள்? ரத்தனபுரி ஆகக்கூடிய அந்த ஆதாவி இரண்டாவது சொல்லக்கூடிய அரக்கர்கள் அப்படி விளங்கிய தவத்தை செய்தார்கள், வேண்டிய வரத்தை கேட்டார்கள், கொடுத்து விட்டேன். அதன் காரணமாக தேவனையும் மகிழ்ச்சிகளையும் நாம் கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அரக்கர்கள். அந்த அரக்கர்கள் மாண்டு மடிய வேண்டுமே என்றால் அது உன்னால் தான் முடியும். அது எப்படி என்னால் முடியும்? தேவி, நாம் இருவரும் தில்லையம்பலத்திலே திருத்தாண்டவம் இருந்த போது வியர்வையின் காரணமாக அசகந்தி என்று சொல்லக்கூடிய பெண் தோன்றினாள் அல்லவா? ஆமா. அந்த பெண்ணாக சொல்லக்கூடியவள் அதோ பார்த்தாயா, ஜம்பு என்று சொல்லக்கூடியவர் தென் சமுத்திர கோடியிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார். சோனையா இருக்கின்றார், சன்னியாசியா இருக்கக்கூடிய இந்த வயதிலே எனக்கு யார் பெண் கொடுப்பார்கள் என்று வருந்துகிறார், வேதனைப்படுகிறார். அவர் குறைத்திருக்க வேண்டும். இந்த பெண்ணை அவருக்கு மனமுடித்துக் கொடுக்க வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு அவரால் ஒரு யாகம் ஒன்று நடத்த வேண்டும். அந்த யாகத்தின் காரணமாக யாகத்திலே 5 வயது சிறுவனாகி பல ஆயுதங்களோடு ஒருவன் தோன்றுவான். அவன் தோன்றினால் அந்த அரக்கர்கள் மாண்டு மடிவார்கள். அப்படி தேவன் குறைத்திருக்கும் அவருக்கு உண்மையாக நீயே இருக்க வேண்டும். இறைவா, ஜம்பு மகாராஜிக்கும் நம்முடைய இருவரும் தம்பதியாக ஏகத்தை துவங்க வேண்டும். அந்த ஏகத்தில் அக்னியில் வெள்ள குதிரையும் ஒரு பாலனை பிறக்க வைக்க வேண்டும். அவன் பிறந்து வளர்ந்து அவன் கரத்தால் தான் அந்த ரத்தினபுரி கோட்டை ஆளக்கூடிய மாதாவி கனமாவி இரு அரக்கர்களை அழிக்க முடியும். அந்த குழந்தையை ஆபத்து ஏதாயிரம் வருமே, ஆனால் தாய்க்கு சமமாக நீயே கூட இருந்து பொறுப்போடு அதை பாதுகாக்க வேண்டும். தீரட்டும், பிறகு இடமா கொடுத்து ஏற்பாடு செய்கிறேன். அப்படி ஆகட்டும். புறப்படுங்கள். ஓம் நமச்சிவாயம். இந்த எம்புமகா நதி கரையிலே
ஜம்மு மகாமுனிவர் என்று பெயர் வைத்து முனிவரோடு தவம் செய்து கொண்டிருக்கிற ஈசனை நோக்கி தந்த பெயரோ சுமத்திர ரிஷி, தாயார் பேரோ சுசிலையம்மன். இவருக்கு அற்புதமாக பிறந்து கல்வித்தை ஞானம் எல்லாம் கற்றுணர்ந்து இந்த நதிக்கரையில் தவம் செய்து ஈசனை நோக்கி செல்வதற்காக ஈசன் பாதத்தை நாட வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாம் சேர்ந்து துதி இருக்கின்றோம். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை எல்லா மும்மூணு ஆசைகளையும் வெறுத்து ஈசனே கதி என்று இங்கே நதிக்கரையில் நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆஹா, அதோ தேவர்கள் வருகின்ற போல் தெரிகிறது. ஞான திட்சிலே யார் என்று பார்க்கலாம். வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் மகன் ஜம்பு மகாரிஷி. ஜம்பு மகாரிஷி மகனே, ஐயா, இல்லறத்துக்கு பிறகே துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் துறவரத்துக்கே நேராக வந்து விட்டாய். இல்லற வாழ்க்கை ஈடுபட்டு பிறகுதான் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். முடிக்க வேண்டுமா? ஆமா. இல்லற வாழ்க்கை எனக்கு தேவையா? இந்த வயதிலே யார் பெண் கொடுப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆமா. இதுதானே உங்கள் வருத்தம். உங்களுடைய என்ன வீரரே, இது தகுந்த ஏற்பாடு செய்கிறேன். தேவி, என்னை மகள் இருக்கின்றாள். ஆசை அன்னைக்கு உனக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆகட்டும்.